ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. லெமன் சேர்க்கும்போது நல்ல ஒரு புளிப்பு தன்மை இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு லெமன் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா லெமன் சேர்க்காமலே செய்யலாங்க, நல்லா தான் இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயிலை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தது, நான் அதை தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேரும். இப்போ நம்ம என்ன மீன் ஃப்ரை பண்ண போகிறோன்னா கொடுவா ஃபிஷ் தாங்க ஃப்ரை பண்ண போகிறோம். நேற்று ஈவினிங் வாங்கியிருந்தேன். அதில் லைட்டாக உப்பும் மஞ்சத்தூளோ போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த மீன் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். மசாலா நல்லா கலந்தாச்சு. இப்போ மீனில் இந்த மசாலாவை தடவிடலாங்க. மீனில் நல்லா 2 பக்கமும் தடவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடணுங்க. நல்லா அந்த மசாலா அந்த மீனில் அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேரும். ஒரு 1/2 hour கழித்து ஃப்ரை பண்ணலாங்க. கொடுவா மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் குழம்பு செஞ்சாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்குங்க. மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதில் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன், ஜிங்க், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க. அதனால் வாரத்தில் 2 தடவையாவது மீன் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபிஷ் மேரினேட் பண்ணி 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ மீனை ஃப்ரை பண்ணிடலாங்க. ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் அந்த தோசைக்கல்லில் சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து மீனை திருப்பி போட்டுடலாம். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வெந்துருச்சு மீன், நல்லா வாசம் வருதுங்க, சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.